ஓம் ஸ்ரீ கால பைரவரே போற்றி போற்றி. ஆன்ம லயம் சித்திக்க வேண்டும் எனில் உயிர் அணுவானது ஆன்மாவினுள் ஒடுங்க வேண்டும் எனில் வேறு செயல்கள் நடைபெற வேண்டும். ஒன்று, ஆன்மாவானது உருகிய ஒளியாய் உயிரினை நோக்கியே பயணிக்க வேண்டும். மற்றொன்று, உயிர் அணுவானது குளிர்ந்து ஆன்மாவினை நோக்கியே பயணிக்க வேண்டும். விடுபட்ட ஆன்ம துகள்கள் யாவும் உடலினை மீண்டும் அடைந்து உயிரோடு கலக்க வேண்டும் எனில் அவ்வான்மாவிற்கு ஓர் மாற்று ஆன்மா துணை நிற்க வேண்டும். அவ்வகையில் உயிர் அணுவானது இடம் பெயர்ந்து தனது பணிகளை துறந்து ஆன்மாவினை நோக்கி பயணிக்கின்றது எனில் அதற்கு துணை புரிய ஓர் உயிர் அணு அவசியமாகும். சிவலிங்க வழிபாடு புரிகின்ற இத்தருணத்தில் உயிர் அணுவிற்கு ஓர் பிரதிநிதியாய் அக்னீஸ்வர ஆத்ம அணு உருகிய ஒளியாய் உட்பிரவேசம் கண்டது போன்று ஆன்மாவிற்கும் ஓர் பிரதிநிதியாய் ஓர் ஆன்மத் துகள் உட்பிரவேசம் கண்டிடும். ஒவ்வொரு ஆன்மத் துகளும் உருகிய ஒளியாய் மீண்டும் சிரசினை அடைந்தாலும் ஒளிப்பாலத்தினை மற்றுமோர் ஆன்மாவோடு இணைத்து பிணைத்து காத்துவிட ஓர் ஆன்மத்துகள் உதவிடும். 39வது சிவத்துளியாக வெளிப்பட்டு உங்களது சிரசினை அடைந்து உள் மூளையினை ஒளிரச் செய்திடும் ஓர் அதி உன்னத சிவத்துளியானது ஸ்ரீ அகத்தீஸ்வரர் எனும் ஆன்மத் துகளாகும். ஆம், அகத்திய மகரிஷிகளின் ஆன்ம ஒளி பாலத்தினை ஒவ்வொரு மானுட ஆன்மாவின் ஒளிப்பாலத்தோடும் பிணைத்து இணைக்கும் ஒளி பொருந்திய ஆன்மத் துகளான ஸ்ரீ அகத்தீஸ்வரரை பூஜித்து அழையுங்கள். உங்களது ஆன்மா நிரந்தரமாய் அகத்தியரின் ஒளிப்பாலத்தோடு இணைக்கப்படும். ஒவ்வொருவரின் ஆன்மாவும் தனது சுயத்தன்மையினை இழந்து அகத்தியரின் ஒளியால் நிறைந்திடும். அகத்தின் ஒளியாய் உருமாறி உங்களது ஆன்மாவை தன்னோடு இணைத்து பிணைக்கும் திறன் பெற்ற அகத்திய மகரிஷிகளின் தன்மை நிறைந்த ஓர் ஆன்மத்துகள் அனைவரது ஆன்மாவிலும் கலப்புற்றிருக்கும். உணர்ந்து பூஜித்து அழைத்து அகத்திய ஒளியினை விரிவாய் மலர்ந்து இயங்கிட அனுமதியுங்கள். உணர்வினால் மலர்ந்திட ஆசிகள்.